நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? என்னடா இது டேஞ்சரா போச்சு. ஐயோ யாரது? ஒன்னதான் பொண்ணு எழுதி கீழவா பாக்கி யாரு 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 தூக்கமா? நான் யாருன்னு கேட்கிறேன். தூக்கமாம் இல்ல இல்ல தூங்குறதுக்கு இதான இடம். ஒன்னதான் என்ன தர்ம சங்கடமா போச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே தூக்கம் தானா இல்ல வேற ஏதாவது? இந்தாமா அங்க வந்து தூங்கு. வா வா வா. படி படி படி. எது படிக்கிறது? மாடிப்படி. ஸ்டெப்ஸ் ஏறி போறது இல்ல அந்த படி. எப்படி? இப்படி வா. தூக்கமா இது? ஒண்ணுதான் என் பொண்ணு எழுந்து. அடை என்னடா இது? எழுந்து எழுந்து எழுந்து. முள்ள 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 வாங்கி முள்ள தலாத. நியூசன்ஸ். என்ன பைத்தியக்காரன். தேவதை இல்லை. ரைட் ரைட். அப்புறம் யாரா இருக்கலாம்? எம்மாடி தூக்கத்துல பெரிய கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்குனா ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கறுபட்டான். 10.5 லட்சம் பேருக்கு வேலையில்லா தொல்லை நீங்கிவிட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள். ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நொந்து போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா.
உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு. ஓஹோ, பெரிய பணக்கார விட்டு பொண்ணு போல இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்ல. அடடே, அம்மா இந்த பாருங்க, கொஞ்சம் எழுதுறீங்க. இந்த அம்மா பரவாயில்ல 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 பரவாயில்ல. சார் சார், மணி 9 ஆகுது சார், எந்திரிங்க. சார் நீயா? ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த? சார், யார் சார் அது? ராத்திரி டிராமாவில் ஆக்ட் பண்ணுவாங்களா? கழுத, அதுக்காகவா இப்படி ஓடி வந்த? டேய், அது பெரிய இடத்து பொண்ணுடா, பேரு லீலா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துடுச்சு. என்ன சார் கோபம்? அட, எனக்கு என்னடா தெரியும், நான் பத்திரிக்கையில படிச்சேன். ரொம்ப அழகான பொண்ணு சார். ஆ, சார், அந்த பொண்ணு என்னடா அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? நீங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் சார். படா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா? டேய், நீ ஏன்டா அங்க போன? போன அந்த பக்கம் மங்கி பிராணி. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் பயப்பட வேணாம், யாரும் இல்ல. ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ. ஐ அம் சாரி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ராத்திரி இங்கதான் படுத்திருந்தீங்க, இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க. நான் எப்படி இங்க? நம்ம காரு, நம்ம காரா? காரு. ஓ, காரு காரு காரு. காரு. நீங்க நல்லா ராஜா. எந்த ஊருக்கு? ஐயோ, என்னம்மா நீங்க டேஞ்சர் பண்றீங்க? சார், நான் சிஸ்டருக்கு தான் தூக்கம் தெரியல போல இருக்கு. அம்மா, நான் எந்த ஊருக்கும் ராஜா இல்ல, என் பேரு ராஜா. எக்ஸ்கியூஸ். பரவாயில்ல பரவாயில்ல. இது நம்ம வீடுதான், நம்ம வீடுதான். நேத்து நான் நாடகத்துல ஆக்ட் பண்ணனே, சேரன் செங்குட்டுவன். நீ நாடகத்துக்கு வந்து பாக்கல? இல்ல, நாடகத்துல டிக்கெட். ஆமா ஆமா, கிடைச்சிருக்காது, டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஏராளமான கூட்டம், ஹவுஸ் ஃபுல். ஆமா 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 ஆமா. ஏமா, நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம் உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிக்கையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிக்கையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேரு வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காஃபி காஃபி. அப்ப நான் வரேன். இருமா, நில்லு. உன்னை தனியா அனுப்ப மாட்டேன், உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்குவாங்க. லீலா, நீ என்ன ஏமாத்த பாக்குற. நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என் கோபம் தான் தெளிஞ்சு போச்சேன், நானே போய்க்குவேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது. கொஞ்சம் இதை வந்துட்டேன். யாரு? லீலாவா? அடடே, வா லீலா, வா 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 வா. உட்கார் உட்கார் உட்கார். இந்த அம்மா நான் சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். கெட் அப் ராஸ்கல். டேய், ஒண்ணாதான்டா இவனை. யாரு என்னன்னு தெரியாம உளறிக்கிட்டு. போடா, போய் காஃபி சோடா கிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா.
மூஞ்சிய பாரு. நீ உட்கார் லீலா, உட்கார். என்ன லீலா, சௌக்கியம்லாம் எப்படி? வீட்டுல ஒண்ணும் தகராறு இல்லையே? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாம் உன் மேல சந்தோஷமாயிட்டாங்களா? ஓ, ஆமா, நீ எப்படி நம்ம கடையை கண்டுபிடிச்ச? இனிமே எப்போ உன்னை பார்க்க போறோமோன்னு இருந்தேன். சரிதா அது, சரிதா. என்ன லீலா, உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆமா 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 ஆமா, அதான் அன்னைக்கே பேப்பர்ல பார்த்தனே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அடே, இது என்ன இது புதுசா இருக்கு? நீ வேலை பார்க்கறதாவது? பேஷ் பேஷ். பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசுலயே முதல் முறையா கேட்கிறேன். சோம்பேறித்தனமா வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. உங்க கம்பெனியில கூட டைபிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா, அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே. அது சரிதான் சரிதான். அப்போ இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட் எதுக்கு? அதெல்லாம் நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி. அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ எஸ் கமிங். சாப்பிடு. கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்க தான் டைபிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டு நாடகத்துல சாரோட போஸ். ஆமா. அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கரெக்ட். ஓ, நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க. அவங்க எப்பவாவது நாடகம் போடுவாங்க, என்னைய ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னனே, உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை.